ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லேசான முறையில் ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் ஒரு சிக்கன் கறி எப்படி செய்கிறது? எல்லாத்துக்கும் செய்யலாம். அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்ப்போம். இதுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சிக்கனை வாங்கி கழுவி எடுத்துக்கோங்க. சின்னதாக பீஸ் கட் பண்ணி, அதுக்கு மஞ்சள் தூள், அதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள், அதே போல் சிக்கன் மசாலா இதை நல்லா போட்டு இந்த சிக்கனை தேவையான அளவுக்கு டேஸ்ட் வைஸ் உப்பு, அதுக்கு பின்னால் கொஞ்சமாக மிளகுத்தூள் இதை போட்டு நல்லா இதை மேரினேட் பண்ணி, கையால் பண்ண முடியும்னா கையால் இப்படி சரி நல்லா எல்லாம் சாறுறதுக்கு மாதிரி மேரினேட் பண்ணி இதை ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. அது பண்ணதுக்கு பின்னால் இந்த மாதிரி இருக்கும். இந்த கலர் வைஸ் வந்துடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் போட்ட அளவெல்லாம் சரியாக இருக்கும்னு அர்த்தம். சமைக்கிறதுக்கு தேவையான அளவில் ஒரு பாத்திரத்தை வச்சு கொஞ்சமாக எண்ணெயை விட்டுக்கோங்க. அது சூடானதுக்கு பின்னால் கடுகு, வெந்தயம் அது ரெண்டையும் கொஞ்சமாக போட்டு பொரிய விட்டு, அதுக்கு கருவேப்பிலை, ரம்பை, ஒரு 3 பச்சை மிளகாய் இதை போட்டு நல்லா அது வதங்குறதோட ஒரு அளவான சைஸில் ஒரு வெங்காயம், ஒரு 5-6 பூடு இதை நல்லா தட்டி ஸ்லைஸாக வெங்காயத்தை வெட்டி அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்குதோ அந்த அளவுக்கு எந்த கறியாக இருந்தாலும் அதில் டேஸ்ட் கூடையாக எங்களுக்கு ஃப்ளேவராக தரும். அதனால் வெங்காயத்தை எந்த அளவுக்கு கேளுமோ அந்தளவுக்கு வதக்கணும். கொஞ்சமாக வதங்கி கொண்டு போகல எங்களுக்கு கலர் கொஞ்சம் மாறுறது விளங்கும். அந்த மாறுற நேரத்தில் ஒரு மீடியம் சைஸில் தக்காளி அதையும் வெட்டி சேர்த்துக்கங்க. அதுவும் சேர்ந்து நல்லா கொஞ்சம் வதங்க விட்டுறதுக்கு ஒரு மூடி ஒன்று சரி போட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கு பின்னால் நான் இப்போ காட்டையும் பாருங்கள். இது மாதிரி கொஞ்சமாக நடுவில் எண்ணெய் வாரத்துக்கு விட்டு அதில் கொஞ்சமாக மிளகாத்தூளை போட்டு பொரிய விட்டுருங்க. இப்படி மிளகாத்தூளை போட்டு பொரிய விடக்குள்ள நீங்கள் காரம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறீங்கனாலும் அந்த மிளகாத்தூள் அந்த கறிக்கு நல்ல ஒரு கலரை கொடுக்கும். அந்த கலர் எடுக்கிறதுக்காக வேண்டி தான் இப்படி போட்டு மிளகாத்தூளை கொஞ்சம் பொரிய விட்டோம்னு சொன்னால் நல்ல கலர் ஒன்று கறிக்கு கிடைக்கும். மிளகாத்தூளோடு சேர்ந்து நல்லா வதங்கினதோட நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சுருக்கீங்க தானே சிக்கனை, அந்த சிக்கனை போட்டு நல்ல ஒரு கிண்டி ஒரு பிரட்டி அப்படியே ஒரு மூடியை போட்டு கொஞ்ச நேரம் மூடுங்க. மூடுறதுக்கு முன்னால் நீங்கள் மேரினேட் பண்ண ஒரு கோப்பு இருக்கும் தானே, அதில் கொஞ்சமாக தண்ணியை விட்டு அந்த மசாலாவெல்லாம் கொஞ்சம் கழுவி வார அளவுக்கு கொஞ்சமாக செஞ்சு அதை அப்படியே இதுக்கு ஊற்றி விட்டுருங்க. அப்போ சிக்கன் அடி பிடிக்கவோ இல்லாட்டி தாச்சியில் ஒட்டவோ செய்யாது. அப்படியே ஒரு மூடி போட்டு மூடுவீங்க. ஒரு 10 நிமிஷம் இது இப்படியே ஏன்னா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னு சொன்னால் சிக்கன் கறி இந்த நிலமையில் வரும். அதுக்கு பின்னால் திரும்ப ஒரு கிண்டி ஒரு பிரட்டி ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னு சொன்னால் டேஸ்டான, ஈஸியான, எல்லாத்துக்கும் பண்ண முடியுமான ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் ஒரு சுவையான சிக்கன் கறி உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இது எல்லாருக்கும் பண்ண முடியாது, நான் பிகினிங் அப்படின்லாம் இல்லை. யாருக்கு வேணாலும் பண்ணலாம். கொஞ்சம் ட்ரை பண்ணினா யாருக்கு வேணாலும் இதை செஞ்சு சாப்பிட்லாம். அப்போ லாஸ்ட் ஃபினிஷிங் இந்த கறியில் இப்படி தான் இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யார் யாருக்கெல்லாம் ஐடியா ஒன்று இருக்கோ, யார் யாரெல்லாம் சமைக்கணுன்னு ஆசையாக இருக்கீங்களோ அவங்க எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான ஒரு கறி தான். ஒரு அவசரமான நேரத்துக்கு இல்லாட்டி பேச்சுலராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஈஸியாக பண்ணிக்கலாம். அப்போ இந்த ரைஸ் இதெல்லாம் ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் மோஸ்ட்லி எல்லோரும் சாப்பிட்றது தான். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள்.